இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நடிக்க ஆரம்பிச்சிட்டா. இல்லக்கா, வெண்ணிலா கால்ல ரத்தம் வருது, அதான் மயங்கிட்டா. கௌதம், போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டு வாப்பா. வெண்ணிலா, 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 கண்ணை தர வெண்ணிலா. வெண்ணிலா, உனக்கு ஒண்ணும் இல்லையே? வெண்ணிலா, எப்படி உன் கால்ல ரத்தம் வந்துச்சு? என்னன்னு தெரியல அத்தை. அம்மன் சிலைய தூக்கி தோள்ல வச்சதுல இருந்து ஒரே தூக்கமா கண்ணை சொருகிடுச்சு. சில வீடு போய் சேர்ற வரைக்கும் கீழே இறங்க கூடாது, அப்படி இறங்குனா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு பூசாரி சொன்னார்ல. அதான் எப்படியாவது சிலைய பத்திரமா வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துறணும்னு கீழே கிடந்த முள்ளல நானே என் காலை குத்திக்கிட்டேன். தூக்கம் வந்தா சிலையை இறக்கிருக்கலாம், இல்லைன்னா வேற யாருக்கிட்டையாவது கொடுத்துருக்கலாம். அதுக்கு போய் இப்படியா பண்ணுவ? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? இல்ல மாமா, எனக்கு என்ன விட இந்த குடும்பம் தான் முக்கியம். சிலைய பாதியில இருக்குன்னா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எப்படி மாமா என்னால இருக்க முடியும்? அதான் வலிய தாக்கிக்கிட்டேன். நான் சொல்லல, அவ எத்தனை டிராமா பண்ணி எல்லாரையும் கரெக்ட் பண்ணிடுவா. நீதான் ஒவ்வொரு தபையும் ஏமாந்து போயினுகிற. நீ இந்த குடும்பத்து மேல இவ்வளவு பாசமும் மரியாதையும் வச்சிருக்கிறத பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்குமா. ஒவ்வொரு முறையும் உன்னை பார்த்தா இந்த வீட்டுக்கு மருமகளா செலக்ட் பண்ணது சரின்னு நிரூபிச்சிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிரு அண்ணாமலை, நீ எடுக்கிற முடிவு எப்பவுமே சரியாதான் இருக்கும். நான் தான் தேவையில்லாம வான்மதி வருத்தப்படுவாளேன்னு பொறுப்பை அவகிட்ட கொடுக்க சொன்னேன். அக்கா, என்ன இது? நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு, இதெல்லாம் நாம எடுக்கிற முடிவு இல்லக்கா, அந்த அம்மன் எடுக்கிற முடிவு. வான்மதி, இனிமே நீயும் கண்டதை போட்டு குழப்பிக்காம அண்ணாமலை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கோமா. அதான் உனக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது.